பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சத்திய வார்த்தையாக, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், நீங்கள் அநேக குருவிகளை விட மேலானவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 12:7. And he pays even greater attention to you, down to the last detail, even numbering the hairs on your head. So don't be intimidated by all this bully talk. You are worth more than a million birds. Hallelujah. லூக்கா 12:7. ஹல்லேலூயா. கர்த்தர் கடவுள் நம்ம மேலே வைத்த ஒரு அக்கறை, அன்பை இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த வசனத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139. நாம் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்படி, ஹி ஹஸ் நம்பர்ட் அவர் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தலையில் முடி எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்காரு. கீழே விழுற முடியையும் எண்ணி இருப்பார். அப்போது என்றைக்கு விழுந்தது அப்படின்னும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹீ இஸ் கவுண்டிங் நாட் ஒன்லி த ஹேர்ஸ், அதாவது முடியை மாத்திரம் அவர் எண்ணி வைக்கிறான்னு இல்லை, நம்முடைய பலகீனங்களையும், நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய இயலாமை எதுவாக இருந்தாலும் தேவன் அதை அவருடைய புத்தகத்தில் அவர் அதை எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹீ இஸ் ரைட் அவே தேர் டு ஹோல்ட் யூ. அதாவது அவருடைய ஃபுல் அட்டென்ஷனும் அவங்க மேலே வைத்திருக்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் விசேஷமாக தேவன் ஒம்னிஷியன்ட் என்று அனைத்தையும் அறிந்த தேவன் நம்மேல வைத்திருக்கிற அக்கறையும் நேசத்தையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ மார்ட்டின் லூதர் கிங் பிரான்ஸ் நாட்டில் துறவியாக இருந்த பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னை குறித்து தான் என்னெல்லாம் தவறு செய்தோம் என்று எண்ணுவார். அந்த எண்ணி அதை எல்லாத்தையும் போய் அவங்க ஃபாதர்கிட்ட பாவ அறிக்கை சொல்லுவார். அதாவது கன்ஃபெஷன் பாக்ஸில் சொல்லுவார், இன்றைக்கி இந்த தவறெல்லாம் செய்தேன்னு. இதை ஒரு 6 மணி நேரம் அவர் செய்த தவறையே சொல்லி கொண்டிருப்பார். அப்போது இந்த ஃபாதர் மார்ட்டின் லூதரை பார்த்தா அவர் ஓடிடுவார். இவர் என்ன பாவத்தை சொல்கிறார்னா, இப்படி நடந்தேன், பார்த்தேன், வைத்தேன், எல்லாத்தையும் பாவமாக சொல்லி கொண்டிருந்தார். அதனால் ஒரு நாள் ஃபாதர் அவரிடம் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏதாவது கொலை செய்துட்டு இல்லை விபசாரம் செய்துட்டு சொல்லுங்கள், இப்படி எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். பிற்பாடு லூத்தர் என்ன எழுதுகிறார்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நான் நினைக்காமல், உணர்ந்து கொள்ளாமல் நான் போய் இவ்வளவு நேரம் பாவத்தை சொல்லி கொண்டிருந்தேன் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சிம்சோனின் வல்லமை அவர் தலைமுடியிலே இருந்தது. அவருடைய வல்லமை முழுவதும் தலைமுடியிலே இருந்தது. ஹல்லேலூயா. இப்போது சிம்சோன் அந்த இடத்துல நியாயாதிபதியாக, ஜட்ஜாக இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது, பெலிஸ்தியரின் ஆட்சிக்குள்ளே அந்த நாடு இருந்தது, அடிமைப்பட்டு இருந்தது. இப்போது சிம்சோன் முடியில் வல்லமை இருக்கும் பொழுது, அதாவது முடி தலையில் இருக்கும் பொழுது அவர் மிகுந்த வல்லமையோடு அவர் போராடினார் என்பதை வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் தெலீலால் அவருடைய முடியை வெட்டிய பொழுது அந்த வல்லமை போனது. பிற்பாடு மறுபடியும் அந்த முடி வளர ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை மீட்டு எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முடி இழப்புன்றது ஒரு தற்காலிகமானது தான். இட்ஸ் டெம்பரவரி. அப்போது நமக்கு இந்த நாளில் கூட நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல், தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படுவதற்கு நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், நம்மளுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை அவரிடம் சொல்லுவது, அவரிடம் வேண்டுவது நமக்கு ஒரு உகந்த வழியாக இருக்கிறது. இதை தான் பிலிப்பியர் 4:5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும்
உங்கள் தேவனிடம் நீங்கள் வந்து ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலினாலும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ப்ரேயர், பெட்டிஷன் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ப்ரேயர், பெட்டிஷன் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஜெபம், விண்ணப்பம், நன்றி கூறுதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நாம் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு நம்முடைய சிரமங்களின் பொழுது நாம் இப்படியாக ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதல் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு எந்த புகாரும் சொல்லாமல் அதை எல்லாமே தாங்கி கொள்ளுகிறோம். இதை வந்து டஃப் இட் அவுட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. டஃப் இட் அவுட் மைண்ட் செட், அதாவது ஒரு அழுத்தமாக அமைதியாக இருந்துடுறோம். உதவி கேட்பது ஒரு தோல்வி அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அந்த மாதிரி இருப்பது சரியில்லை என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. மௌனமாக துன்பத்தை வெளியில் காட்டாமல் இருப்பது, இல்லாட்டா மிகவும் குறைவாக மேலாக சொல்வது, இதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து டஃப் இட் அவுட் மைண்ட் செட்டில் போயிடும். இப்போது அது ஒரு மன அழுத்தத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த மன அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா இருக்கிற முடியும் கொட்டிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு டேக் இட் டு த லார்ட். அவரிடம், அவருடைய பாதத்திலே நாம் சொல்லணும். ஏன்னா அவர் மிகுந்த கரிசனையோடு நம்மை விசாரிக்கும் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 அவர் உங்கள் மேல் கரிசனை கொண்டபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜன் ஒரு வேத வல்லுனர் ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த மெசேஜ், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆழமான ஒரு மெசேஜ் கொடுக்கும் பொழுது, அங்கே இருந்த ஒரு சகோதரர் ஸ்பர்ஜனிடம் சொன்னாராம், என் தலையில் முடியே இல்லை, ஆண்டவருக்கு அதிக வேலையே இருக்காது அப்படின்னு சோகமாக சொன்னாராம். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு முடியையும் எண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது, விழுந்த முடியையும் எண்ணி தான் வைத்திருப்பார். எந்த நாளில் விழுந்தது என்று கூட பதிவு செய்து தான் வச்சுருப்பார். அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் என்று ஸ்பர்ஜன் அந்த சகோதரனிடம் சொன்னார் என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அப்போது உதிர்ந்து போகும் முடிக்கு கூட பரலோகத்திலே கணக்கு இருக்கிறது என்றால், நம்மளுடைய ஆத்துமாவின் வேதனைக்கு கணக்கில்லாமல் போகுமா? ஹல்லேலூயா. ஸோ தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை மெக்சிகோ நாட்டில் ஒரு ஒரு மிஷினரி ஒரு சிறிய வீட்டிலே ஒரு சபை நடந்து கொண்டிருந்த பொழுது இதே வார்த்தை, இதே வசனத்தை சொல்கிறார். என்னென்னா, உங்கள் தலையில் உள்ள குதிரையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு, இந்த முடிக்கு பதிலாக குதிரையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று தவறி, ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவாங்க, தவறி சொல்லிவிட்டார். அப்போது அந்த சபையில் உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் சிரித்தார்களாம். என்ன தலையில் குதிரையா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த பெண் கேட்ட பொழுது, அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம், தலையில் இருக்க முடியையும் எண்ணியிருக்காரு, முடி விழுந்தாலும் எண்ணுகிறார், அந்த தலையிலே குதிரை ஓடினாலும் அவர் எண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை குதிரை ஓடித்துன்னு எண்ணுகிற தெய்வம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சிரிப்பு கண்ணீராக மாறியது என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போது தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவ்வளோ ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே கொடுக்கிறார் என்பது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் முடியை எண்ணுகிறார், பயப்படாதே என்று சொல்லிய இந்த வார்த்தை நம்மை மறுபடியுமாக தேற்றுகிறது. அல்லேலூயா. யோவான் 12:1-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் தலைமுடியால் மரியாள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தன் முடியை இயேசுவின் பாதங்களில்
பயன்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த பெண் தன்னுடைய பயத்தை, பயமோ அவளுக்கு இருந்த எந்த விதமான அவளுடைய சொந்த சொந்த அவமானத்தை அவள் வந்து தள்ளி வைத்துவிட்டு அந்த பெண் ஆண்டவருடைய அருகில் போய் தன்னுடைய முடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். நாம் கூட அப்படிதான் இயேசுவின் பாதத்திலே நம்முடைய பயத்தை, நம்முடைய வெட்கத்தை எல்லாத்தையும் விட்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அனானிமிட்டி ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைந்திருந்து எல்லாவற்றையும் செய்வது, அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் நம்ம உங்களை அறிந்து நேசித்து மீட்டெடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.